தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரனே, இன்று 17வது நாளில் நாம் வந்து நிற்கிறோம். இன்னும் ஒரு சில நாட்கள் தான் மீதி இருக்கின்றன. ஆண்டவர் நம்மை வல்லமையாக வழி நடத்தி கொண்டிருக்கிறார். வல்லமையாக இந்த நாளிலே நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அதிகாலை வேளையிலே மகிழ்ச்சியோடு அந்த குளிரையும் பொருட்படுத்தாமல் நாம் எழுந்து வந்திருக்கிறோம். நம்முடைய வேண்டுதல்களில் 1 அல்லது 2 நிறைவேறி இருக்கலாம், அல்லது 3 விண்ணப்பங்களும் நிறைவேறி இருக்கலாம். ஆனாலும் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஒரு சிலருக்கு ஒரு விண்ணப்பம் கூட நிறைவேறாமல் இருக்கலாம், ஒரு சிலருக்கு அதிகரித்திருக்கலாம். ஆனாலும் மகனே, மகளே, என் ஆண்டவர் மீது கொண்ட பற்றை, என் ஆண்டவர் மீது கொண்ட நம்பிக்கையை கைவிட்டு விடாதீர்கள். அந்த நம்பிக்கை தான் இன்று நமக்கு உரமாயிருக்கிறது, ஊக்கப்படுத்தக்கூடிய அந்த செயலாய் இருக்கிறது. ஆகவே என் ஆண்டவருடைய கரங்களிலே மீண்டும் நம்மை ஒப்புக்கொடுப்போம். விவிலியத்தை நாம் பிரித்து வைத்துவிட்டு அந்த 3 விண்ணப்பங்களையும் எடுத்து வைப்போமா? என் ஆண்டவரின் முன்னால் மகளே, மகளே, நம்பிக்கையோடு காத்திரு, நம்பிக்கையோடு காத்திரு. ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களுக்காக செய்ய காத்திருக்கின்றார். திருப்பாடல் 69:1 சொல்லுகிறது, கடவுளே என்னை காப்பாற்றும், வெள்ளம் கழுத்தளவு வந்துவிட்டது. ஆண்டவரே என்னை காப்பாற்றும், வெள்ளம் கழுத்தளவு வந்து விட்டது. இதோ சில நேரங்களிலே அந்த பிரச்சனைகள் அதிகரிக்க அதிகரிக்க நாம் சொல்லக்கூடிய வார்த்தை, என்னுடைய கழுத்தை நெருக்கி கொண்டிருக்கிறது என்னுடைய பிரச்சனைகள், மூச்சு விட முடியாமல் இதோ திக்கி திணறி கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட அந்த நிலையிலே அந்த பிரச்சனைகள் எல்லாம் என்னுடைய கழுத்தை அழுத்தி கொண்டிருக்கிறதே என்று சொன்ன அந்த வார்த்தை தான் திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறார், வெள்ளம் என்னுடைய கழுத்தளவு வந்து விட்டது, இனி என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை, நீச்சல் அடிக்க எனக்கு தெரியாது, இதோ வெள்ளம் கரை புரண்டு ஓடினால் செத்து விடுவேனே என்ற அந்த கதறலோடு புலம்பலோடு திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறார். அதே புலம்பல் தான் இன்று நம்முடைய வாழ்க்கையிலும். ஏன்? அதே திருப்பாடல் 69:2 சொல்லுகிறது, ஆழமிகு நீர்த்திரளுள் அமிழ்ந்திருக்கின்றேன், ஆழ மிகுந்த நீர்த்திரளுள் அமிழ்ந்திருக்கின்றேன், நிற்க இடமில்லை, நிற்க முடியவில்லை, நிலை கொள்ளாத நீருக்குள் ஆழ்ந்திருக்கிறேன், வெள்ளம் என் மீது கரை புரண்டு ஓடுகிறது, வெள்ளம் என் மீது கரை புரண்டு ஓடுகிறது, என்னால் நிற்க முடியவில்லை, நீந்த முடியவில்லை, அசைய முடியவில்லை, எழ முடியவில்லை, நான் நீருக்குள்ளே இதோ தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன். என்னை காப்பாற்றுவார் யாரும் இல்லையே, எனக்கு கரம் கொடுப்பவர்கள் யாரும் இல்லையே, எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லையே என்று நான் இதோ தண்ணீருக்குள்ளே தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன். சுற்றுமுற்றும் பார்க்கிறேன், உதவிக்கு யாரும் இல்லை, தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன். அன்று பேதுரு கடல் நீரிலே தத்தளித்தது போல நானும் தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு ஒரு கரம் கிடைக்காதா, எனக்கு ஒரு கரம் கிடைக்காதா என்று கதறிக்கொண்டிருக்கிறேன். அப்பா, இந்த 21 நாட்கள் விண்ணப்ப ஜபத்திலே கலந்திருக்கக்கூடிய உடைய பிள்ளைகளோ ஒருவரும் ஆண்டவரே நெருக்கப்பட்டவர்களாய் வேதனையோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். மூச்சு விட முடியாமல் தத்தளித்த நிலையிலே உம்மை தேடி வந்திருக்கிறார்கள். எங்களுக்கு உதவி செய்வார் யாரும் இல்லையே என்ற வேதனையோடு நின்று கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளை இந்த நாளிலே கரம் பிடித்து தூக்குவீராக ஆண்டவரே. அதே திருப்பாடல் 69:13 இவ்வாறு சொல்லுகிறது, தக்க காலத்தில் உம்மை நோக்கி நான் விண்ணப்பம் செய்கின்றேன், தக்க காலத்தில் உம்மை நோக்கி நான் விண்ணப்பம் செய்கின்றேன். மகனே, மகளே, இது தக்க காலம், உங்களுக்கு வழங்கப்பட்ட தகுந்த காலம் இதுவே. இந்த தகுந்த காலத்தில் தான் வல்லமை மிக்க தூய ஆவியாரின் வல்லமை மிக்க இந்த ஜெபத்திலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள், உங்களுடைய விண்ணப்பங்களை வைத்திருக்கிறீர்கள் என்றால் இது உங்களுக்கு வழங்கப்பட்ட தக்க காலமாக இருக்கிறது. என் ஆண்டவர் சொல்லுகிறாரே, தக்க காலத்தில் நிலத்திற்கு மழையை கொடுப்பவர் ஆண்டவர். அதே போல தக்க காலத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்பவர் ஆண்டவர். காலம் கடந்து அல்ல, காலம் கடந்து அல்ல, தக்க காலத்தில் நான் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும், உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும்.
அந்த பதில் மொழியை கேட்க, நீர் கொடுக்கக்கூடிய பதிலை கேட்பதற்காக ஆவலோடு காத்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆவலோடு முன் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. தக்க காலத்தில் விண்ணப்பம் வைத்தேன். என்னுடைய கூக்குரலை கேட்டு எனக்கு இறங்குவீராக என்று என் ஆண்டவரை பார்த்து கதறுவோமா? இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டிருப்பவரே, வழி நடத்தி கொண்டிருப்பவரே இயேசுவே, இதோ என்னுடைய வாழ்வானது நீருக்குள் அமிழ்ந்த வாழ்வாக மாறிக்கொண்டிருப்பதை நீர் பார்க்கின்றீரே. மூச்சு விட முடியாமல் திணறிக் கொண்டிருப்பதை பார்க்கின்றீரே. எழ முடியாமல் வீழ்ந்து கிடப்பதை பார்க்கின்றீரே. நீச்சல் தெரியாமல் அமிழ்ந்து கிடப்பதை பார்க்கின்றீரே. நிற்க முடியாமல் வீழ்ந்து கிடப்பதை பார்க்கின்றீரே. ஆண்டவரே, இதோ தக்க காலத்தில் உம்மை நோக்கி நான் விண்ணப்பம் வைத்தேன். என்னுடைய குரலுக்கு செவி சாய்ங்கப்பா. இந்த நாளிலே அப்பா, உம்முடைய வல்லமையான கரம் என்னை பிடித்து தூக்குவதாக. பேதுருவின் கரத்தை பிடித்து தூக்கியது போல எங்களுடைய கரத்தை பற்றி பிடிப்பீராக, பற்றி பிடித்து தூக்குவீராக. விடுதலை தருவீராக, வல்லமை ஊற்றுவீராக. ஆண்டவரே, ஒரு விடுதலை 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 நாளாய் இந்த நாள் மாறுவதாக. விடுதலை நாளாய் இந்த நாள் மாறுவதாக. உம்முடைய இரக்க பெருமூச்சினால் ஆண்டவரே, இதோ உம்மை தேடி வந்திருக்கிறோம். எங்களோ ஒருவரையும் பற்றி பிடிப்பீராக. உம்முடைய வல்லமை நிறைந்த கரம் எங்களை பற்றி பிடித்து தூக்கிவிட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் விண்ணப்பத்தை எடுத்து இன்று தியானித்த இறை வார்த்தையோடு சேர்த்து வைத்து இந்த விண்ணப்பத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று தூய ஆவியாரின் ஜெபமாலை வழியாக வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இரண்டாம் விண்ணப்பத்தை எடுத்து இன்று தியானித்த இறை வார்த்தையோடு சேர்த்து வைத்து இந்த விண்ணப்பத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று தூய ஆவியாரின் ஜெபமாலை வழியாக வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும்
எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மூன்றாம் விண்ணப்பத்தை எடுத்து இன்று தியானித்த இறைவார்த்தையோடு சேர்த்து வைத்து இந்த விண்ணப்பத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று தூய ஆவியாரின் ஜெபமாலை வழியாக வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.